திருப்பத்தூர் அருகே தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கட்டட வேலைக்கு வந்த மேஸ்திரி தனது நண்பர்களுடன் சேர்ந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டு சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதியை அடுத்த தாதக்குள்ளனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி வீரமணி மற்றும் விஜயலட்சுமி. இவர்களின் 2 மகன்களும் வெளியூரில் வேலை செய்து வருகின்றனர். கடந்த நவம்பர் 28ஆம் தேதி வீரமணி தான் புதிதாக கட்டி வரும் வீட்டின் கட்டட வேலையை பார்க்கச் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் விஜயலட்சுமி வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்த 3 பேர் அங்கு வந்துள்ளனர். அப்பொழுது நீங்கள் வைத்திருக்கும் பறவை தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளனர். ஆனால் தற்பொழுது பறவைகளை விற்பதில்லை என கூறிய விஜயலட்சுமி வீட்டின் கதவை அடைத்துள்ளார். பின்னர் கதவை திறங்கள், உங்களிடம் பேச வேண்டுமென அவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து கதவை திறந்ததும் திடீரென உள்ளே புகுந்த 3 பேரும் விஜயலட்சுமியின் கை கால்களை செல்போன் சார்ஜ் வயரால் கட்டியுள்ளனர். தலையிலும் பலமாக தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு தப்பியோடினர். இது தொடர்பாக கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மற்றும் மூதாட்டியிடம் இருந்து பறித்து சென்ற செல்போன் டவர் லொகேஷனை வைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த நிலையில் கந்திலி அருகே 21 வயதான ஆகாஷ், 19 வயதான தேவேந்திரன் மற்றும் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேவேந்திரன் என்பவர் வீரமணி புதிதாக கட்டி வரும் வீட்டிற்கு மேஸ்திரி வேலை செய்து வந்தது தெரிய வந்தது. அப்போது வீரமணியின் வீட்டில் பணம் மற்றும் நகைகள் இருப்பதை அறிந்துள்ளார். பின்னர் அவற்றை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி தனது நண்பர்களை வரவழைத்துள்ளார். திட்டமிட்டபடி சம்பவத்தன்று விஜயலட்சுமி தனியாக இருந்தபோது அவரை தாக்கி நகையை பறித்துச் சென்றதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து செல்போன் மற்றும் 2.5 சவரன் தங்க நகை மீட்கப்பட்டது. அத்துடன் கத்தி, திருட்டிற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி வைத்து நகையை கொள்ளையடித்த வழக்கில் அவரின் வீட்டில் மேஸ்திரி வேலை பார்த்தவரை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கைவரிசை காட்டிய சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.